உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் ஏற்படுகிறது. நவம்பர் 28ஆம் தேதி இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கின்றவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அவர் நல்லபடியாக தான் வந்தார் மீனராசிக்கு. அவர் பயிற்சி அடைந்து நிறைய நற்பலன்கள் எல்லாம் தந்தார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்தார். திடீர்னு வக்கரமாயி, மீனத்துக்குள்ளேயே வக்கரமாயி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார். சில ராசிகளுக்கு நன்மையை கூட பண்ணார். இப்போது பழையபடி ஹோம் பேக் என்ன ஆகிட்டாரு, சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். பின்னோக்கி சென்று சரியாகி விடுகிறார். இந்த சனி வக்கர நிவர்த்தியாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் வரப்போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க போன்ற நிறைய விஷயம். இந்த புத்தாண்டு வரும்போது சனி பயிற்சி இல்லாமல் ஒரு புத்தாண்டா? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் ஒரு ஆழமான நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க. இனி ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தருகிறது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி உங்களுக்கு 5, 6 குடையவராக இருக்கிறார். 5 குடையவனாக இருக்கிறார், 6 குடையவனாக இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம். ஸோ இந்த 5, 6 குடையவன் 7ஆம் இடத்தில் இருந்தான். இப்போ 5 குடையவன் 7ஆம் இடத்தில் இருப்பது கோபுர கலச யோகம் என்று அறியப்படுகிறது நண்பர்களே. கோபுர கலச யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு கோபுரத்தில் இருக்கும் கலசத்தை போல நீங்கள் மிளிர்வீர்கள் என்று பொருள். அதுக்கு கோபுர கலச யோகம். இந்த கோபுர கலச யோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் 5, 7, 6 குடையவர் 7ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, திருமண வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. பாதி ப்ராப்ளம் அதுதான். ரெண்டாவது விஷயம் என்ன, திருமண ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு வாய்ப்பு தடைபடுது. வெளிநாட்டு வாய்ப்பு. அடுத்ததாக வெளிநாட்டு வாய்ப்பு தடைபடுதலை போலவே உங்களுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே என்ன கன்னிராசிக்காரர்களுக்கு, 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், கூட்டு தொழில்னு பேர். பெரும்பாலும் நண்பர்களே மீனராசிக்காரங்க, மிதுனராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்க, தனுசு ராசி கூட்டு தொழில் செய்யவே கூடாது. கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த 7 குடையவன் பாதகாதிபதியாக போயிடுறான். அப்போ கூட்டு தொழில் செஞ்சால் அவங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். அப்போ கூட்டுத்தொழில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன செய்யலாம்? கூட்டுத்தொழில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? இந்த கூட்டு தொழிலில் ஈடுபட்டால் அப்போ இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது உங்கள் பார்ட்னருக்கு ஒரு அறிவு வந்து, உங்கள் கஷ்டம் எனக்கும் புரியுது சார், நான் தான் கொஞ்சம் உங்களை பாடாப்படுத்திட்டேன் சாரி போன்ற விஷயங்கள் முன்னெடுத்து உங்கள்கிட்ட பிரியமாக பேசுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த நம்மளுடைய பெயின் நம்ம பார்ட்னருக்கு புரிஞ்சால் போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மாடு 2 மாடு மாதிரி தான் அந்த பிஸ்னஸ். 2த்துக்கும் அந்த லோடு கன்வே ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இடங்கள் அப்படி ஆகிறதே கிடையாது. 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் நிறைய ஓடுவார். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வண்டதை கேட்டுப்பார், அவ்வளோதான். கேட்டால் பார்ட்னர்னு சொல்லிப்பார். எந்த ஒரு நிறுவனத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவலாக 2 பேரும் அந்த இதை பிரிச்சுக்கிறதே கிடையாது. பெருமளவு வேலையை ஒருத்தனை கொடுத்துருவாங்க, சாதாரண வேலையை மட்டும் ஒருத்தனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேலை அப்படின்னு. இப்போ 7ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது இதெல்லாம் சரியாகிறது. 5, 6 குடைவன் 7இல். 5 குடைவன் 7இல் வருவது கேந்திர பலம். கேந்திர பலத்தில் வந்த சனி பகவான் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வக்கரம் பெற்றதாலே பிள்ளை பிராப்தி ப்ராப்ளம், அபார்ஷன் ஆகிறது. 7 குடைவன் அவங்களும் 5 குடைவன் 7 இருக்கும்போது அபார்ஷன் ஆகிறது. தேவையில்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள், 5 குடை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து உங்களுக்கு கிடைக்காம போகிறது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக சனி பகவான் விளங்கினார். எல்லா விஷயத்துக்கும். இப்போ அதெல்லாம் சரியாகி 7ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான இந்த யுட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்குது சார், இந்த திக்னஸ், எண்டோமெட்ரியம் திக்னஸ் சரியில்லை, அதனால எனக்கு குழந்தை இல்லாமல் போச்சு, கருமுட்டை வளர்ச்சி இல்லை. இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது. அடுத்ததாக காதல். முக்கியமான விஷயமே என்னன்னா, நான் லவ் பண்ணுறேன் சார், ரொம்ப நாளாக விரும்புகிறேன், ஆனால் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரில, என் காதல் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, என் காதல் அவள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா. கவலைப்படாதீங்க, 7ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்கள் காதல் புரிவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் சில நேரங்கள் நம் வாழ்வையை திருப்பி போடுவையாக இருக்கும். அந்த நேரம் தான் இந்த நேரம். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததே ஒரு சந்தோஷம், அவர் வக்ர நிவர்த்தி பெற்றது அதை விட சந்தோஷம். 5 குடைவன் 7ஆம் இடத்தில் வர்றதே ஒரு சந்தோஷம்,
அப்போ என்ன ஆகுதுன்னா சொத்து வழக்கு இப்போ 7, 8, 9 பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது. அதே நேரத்தில் அந்த சனி பகவான் ஒன்றை பார்க்கிறார், ராசியை பார்க்குறார், உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது, ஹெல்த்தியாக வரீங்க. உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போகுது. வாழ்க்கையில் உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா வியாதி எல்லாம் போயிடும் உடம்பு விட்டு. உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ, நான் படுத்த படிக்கையாக இருக்கேன் சார், ஒரே டயர்டாக இருக்குது, அது ரத்த சோகையாக இருக்குது, வேலை செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டே வரல, கவலைப்படாதீங்க. சனி பகவானுடைய இந்த 7ஆம் இடத்து பயிற்சி இது 7ஆம் இடத்துல வருகின்ற வக்கர நிவர்த்தி உடல்நிலையை சரி பண்ணும். முக்கியமான ஒரு விஷயம், சனி 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன, வீடு மாடு மனை, மதிப்பு மரியாதை, உயர்கல்வி, உயர் பதவி, கார் வாங்குற யோகம், இதெல்லாம் 4ஆம் இடம். அப்ப இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது இத்தனை நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. இதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் என்பது கார் வாங்குற இடம். நீங்க கார் வாங்க போறீங்க சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தியால. அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது தாயாரின் உடல்நிலை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தா அது சரியா போயிடும். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சனி வக்கரம் அடைந்ததனால் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. வக்கர நிவர்த்தி அடைஞ்சதால உங்களுக்கு என்ன நல்ல விஷயம்னா, பழையபடி அவர் பார்வை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டார், 9ஐயும் 1ஐயும் 4ஐயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆகியனால இந்த சனி வக்கர நிவர்த்தி பொன்னான பலன்களை தரப்போகிறது. ஹாப்பியா இருங்க நண்பர்களே. உலகத்துல இந்த கிரகங்கள்லயே ரொம்ப சுப கிரகமாக குருவை நம்ம கருதுறோம். குரு வந்தால் நம்ம வாழ்க்கையில கல்யாணம் ஆகிடும், குரு வந்தால் குழந்தை பிறந்துடும், குரு தான் வாழ்க்கையில எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா. எதுவுமே குரு பலம் வந்தாச்சா பாருங்க அப்படிமோ. ஆனால் அந்த குருவுக்கு சற்றும் சளைத்ததல்ல சனியினுடைய பயிற்சி. இது நிறைய பேருக்கு தெரியாது. சனி பகவான் மட்டும்தான் கமிட்டடா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று சொன்னா செய்வார். அதனாலதான் என்னோட ஃபேவரட் டைலாக சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கமிட்டடா இருப்பார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணார், ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட்டு, ஆக்சுவலாக நான் என்ன பண்ணாலும் என்னால் முடிஞ்சதை செஞ்சு பார்த்துட்டேன், பட் நடக்கலை, இந்த மாதிரிலாம் சொல்லி விட்டுருவார். ஆனால் சனி கோர்ட்டில் அந்த வார்த்தைகளே கிடையாது. சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான், சொன்ன செய்வார். அதுதான் அதுட்டு இருக்க நல்ல விஷயம். இருந்தாலும் சனினா ஒரு பயம். காரணம் 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, கண்டக சனியோ எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுதே, நம்ம வாழ்க்கையில் ஒரு தடசத்தை கொடுக்குதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானை பற்றி நமக்கு இருக்கிற பயம். உண்மையிலே சனி உங்களை பெருசாலாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது. நிறைய பேரை கேட்டிங்கன்னா 7.5 சனி பீரியடில் தான் அவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. 7.5 சனி பீரியடில் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க, வாழ்க்கையில் வேகமாக ஓடுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரு சோதனைகள் வரும்பொழுது தான் அது சாதனையாக செய்யணுங்கிற எண்ணமே வரும் மனிதர்களுக்கு. சோதனையே வராத வாழ்க்கையில் ஓட்டமே இருக்காது. இந்த ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா ப்ரெஷர் வரும்போது தான் வரும். இப்போ 12ஆம் இடம் இந்த சனி பகவான் வக்கரமாகும் போது நிறைய பேர் வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. தெரியாமல் எக்குத்தப்பா மாட்டிக்கிட்டோமே, போய் தெரியாமல் யானை வாயில மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள்லாம் சொல்லனாத துன்பம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்கள்லாம் 7ல் போய் சனி வக்கரமாய் கல்யாணம் ஆகலை, இப்படி நிறைய ராசிக்காரங்க ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்க. மீனராசிக்காரங்களாம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க பணமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரங்களை கேளுங்க, ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கும் உங்களை படாத படுத்தியது உண்மைதான். ஆனால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்ததால் நீங்கள் ஹோம் பேக் டு நார்மல். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ திரும்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டியது தான். யூ கேம் பேக் டு நார்மல் லைஃப். புயல் திரும்பியது, புயல் முடிந்தது, அமைதி திரும்பியதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த கதை. அமைதி வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது. சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். மீண்டும் சனியோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நாளாக ரொம்ப டென்ஷன் சனியாக இருந்தார், இப்போ நார்மல் சனி ஆகிட்டார். அவர் நல்ல காலத்திலேயே நிறைய செய்வார், இப்போ நார்மல் சனியானா மட்டும் என்ன. அப்பொழுது இப்போ நான் அந்த மோடுக்கு இந்த மோடு பரவாயில்லையா. அப்பானாலே பயம்தான், அப்பா அக்ரெசிவ் மோடில் இருக்கும்போது ரொம்ப டெரர், இப்போ நார்மல் மோடுக்கு இருக்கார். அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி நிறைய நன்மைகளை தருகிறது. சனி பகவான் கோர்ட்டில் எதுக்குமே நேரடி தண்டனைகள் தான், இன்டைரக்ட் தண்டனைலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வேலை பிடிங்கிறவர், ஸ்ட்ரெயிட்டாக காதலை பிரித்து வச்சிருவார், ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட் தண்டனைகள் தான். அவ்வகையில் இந்த நம்ம கூடவே 10 வருஷமாக நம்ம கூடவே இருந்திருப்பாங்க, யார் துரோகின்னு தெரியாது. சனி பகவான் 10 நாளில் தூக்கி வெளியே விட்டுருவார், இவன் தான் துரோகின்னு. 10 வருஷமா பிஸ்னஸ் உங்களுக்கு நடத்த தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. சனி பகவான் 10 நாளில் பிஸ்னஸை தூக்கி மேலே வச்சிருவார், உச்சத்தில் வச்சிருவார்.
அவருக்கு தெரியும் எங்க தட்டினா எங்க வலிக்கும்னு. அதெல்லாம் சனி பகவானோட தனித்திறமைகள். ஆகையினால இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி தொடங்கி இந்த புத்தாண்டும் உங்களுக்கு சூப்பரா பிறக்க போகுது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.